முன்பே ஒப்பந்தமான படங்களில் மட்டுமே தனுஷ் நடிக்க வேண்டும் என தனுஷுக்கு தடை விதித்துள்ளது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம். தற்போது பிரபல தெலுங்கு இயக்குனர் சேகர் கம்லா இயக்கத்தில் குபேராவில் நடிக்கிறார் தனுஷ். அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் இசைஞானி வாழ்க்கை வரலாற்று படமான இளையராஜா படத்தில் இளையராஜாவாகவே நடித்து வருகிறார். அண்மையில் இவரது நடிப்பில் வெளியான ராயன் படம் வசூல் ரீதியில் பெரும் வெற்றி பெற்றது. இட்லி கடை என்ற படத்தையும் இயக்கி நடித்தும் வருகிறார் தனுஷ். ஏற்கனவே இவர் இயக்கத்தில் உருவாக்கி வரும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டதாம், விரைவில் திரை காணும் என கூறப்படுகிறது. அண்ணன் செல்வராகவன் இயக்கவுள்ள 1000ல் ஒருவன் 2 படத்திலும் ஒப்பந்தமாக்கி உள்ளார் தனுஷ். இத்தனை படங்களை கைவசம் வைத்திருந்தாலும் தனது இட்லி கடை படத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறாராம். தமிழ் சினிமா பல்வேறு வர்த்தக சிக்கல்களில் சிக்கியுள்ளது. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியவர் தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமசாமி, முன்னாள் தலைவர் ராமநாராயணன் மகன். ஆனால் சங்கத்தில் நிலவும் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக தனுஷுக்கு தடை உள்ளிட்ட தேவையற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு அரசியல் செய்வதாக அவர் மீது புகார் எழுந்துள்ளது. சரியான காரணம் இல்லாமல் மற்றவர்களுக்கு தொழில் தடை விதிப்பது சட்டத்திற்கு எதிரான செயல்பாடு என்பது தயாரிப்பாளர் சங்க தலைவருக்கு தெரியாதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ் திரைப்பட சங்க முன்னாள் தலைவரான KR.